நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலசமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்குறாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, ஒரு ஜாதகத்தில் நீடித்த நிலையான சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு எந்த கிரகம் தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சொத்து அதாவது சொத்துக்களை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் தாங்க. செவ்வாய் தான் சொத்து. அதாவது இந்த இடம் வீடு சார்ந்த விஷயங்களை தான் நம்ம அசையும் அசையாத சொத்துக்கள் என்று சொல்கிறோம். அப்போ அந்த சொத்துக்களுக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய கிரகமே எது அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். சுக்கிரன் சொல்லக்கூடியவர் ஆடம்பர வீடு வாகனங்களை குறிப்பார். ஆடம்பர சொகுசான வீடுகளை குறிக்கணும். ஆனால் இடம், ஒரு தோப்பு சொல்லக்கூடிய இடம், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான இடம், காலி மனைகள், பெரிய பெரிய காலி மனைகள், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கிரகம் எது அப்படின்னா செவ்வாய் தாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். செவ்வாய் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கணும். பலமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? செவ்வாய் சுபத்துவமாக இருக்க வேண்டும். சுபகிரகத்தினுடைய தொடர்பில் அவர் இருக்கணும். சுபகிரகம்னு சொல்லும்போது குரு சுக்கரனுடைய தொடர்பு, அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு, அல்லது குரு சுக்கரனுடைய வீட்டிலேயே அவர் அமர்தல், குரு சுக்கரனுடைய பார்வையை பெறுதல், அல்லது இணைவை பெறுதல், அல்லது அவரே உச்சம் பெற்று சுபத்துவம் அடைந்து இருத்தல், இது போன்று இருக்கிறது. அதாவது அந்த லக்னத்திற்கு யோகராக இருந்தால் தான் செவ்வாய் சொத்துக்களை கொடுப்பாரு, அவயோகராக இருந்தால் கொடுக்க மாட்டார் அப்படிலாம் கிடையாது. செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால், இப்போ ரியல் எஸ்டேட்லாம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பலமாக இருப்பார். அதான் அந்த சொத்து பத்துன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பலமான அமைப்பாக இருக்கும். இதில் பூர்வீக சொத்துக்கள்னு வேறு இருக்குது. அதாவது தகப்பனார் வழி பூர்வீக சொத்துக்கள், அதேமாதிரி என்னுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள், இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுலாம் நீங்கள் என்னென்ன பார்க்கணும்னா சிம்மத்தை பார்க்கணும். சிம்மம் சிம்மாதிபதியோட நிலையும் பார்த்து செவ்வாயினுடைய நிலைக்கு நீங்கள் வந்துடணும். ஏன்னா இவராக சேர்க்கக்கூடிய சொத்துக்களுக்கு இவருடைய ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் பகவான் பலமாக இருக்காரா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும். அது இந்த லக்னத்திற்கு யோகர் கிடையாது, அவர் அவயோகராக இருக்கார் அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் இங்கே கிடையாது. அதே போல் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப பலமாக இருக்க வேண்டும். லக்னமும் லக்னாதிபதியும் ரொம்ப ரொம்ப பலம் பெற்று இருக்க வேண்டும். இன்னும் இருவருமே நன்றாக இருந்தாங்கன்னா நீடித்த நிலையான சொத்துக்கள் அதிகப்படியாக சேரும். அதனுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த சொத்துக்களுடைய தன்மை. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, என்னட்டி சொத்து இருக்குங்க, என்ன இருக்குங்க, 2 பிளாட் இருக்குங்க, 2 வீடு இருக்குங்க அப்படி சொல்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க என்கிட்ட உள்ள ஒரு தோப்பே ஒரு 3-4 கோடி ரூபாய்க்கு சொத்தே இருக்குது, அது இல்லாமல் பிளாட் நிறையா இருக்குது, அது இல்லாமல் இடம் நிறையா இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன பலன், இவருடைய ஜாதகத்தில் என்ன பலன்? இவர் சொல்கிறாரு 2 பிளாட் இருக்குதுன்னு சொல்கிறார், இவரும் சொத்து தான் வச்சுருக்காரு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய சொத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தாண்டிய பல மடங்கு சொத்துக்கள் வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. எப்படி இது போன்ற அமைப்பெல்லாம் வருது? இதற்கு என்ன காரணம்? ஒருவர் அப்போ எல்லோருடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் நல்லா தானே இருக்குது, எல்லோருடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் நன்றாக இருக்கின்றது. ஆனால் லக்னமுடைய வலுவானது ஒருவருக்கு கூடுதலாகவும் ஒருவருக்கு குறைவாகவும் இருக்கின்றது. அதே போல் இவருடைய ஜாதகத்தில் 2 பிளாட் வாங்கின ஒரு தசாபதிகள் என்பது நார்மல் தசாபதியாக போவோம். அவருடைய ஜாதகத்தில் தசாபதி ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய அந்த கிரகமே சுபத்துவம் அடைந்த நிலையில் பிரம்மாண்டமாக தசை நடத்தியிருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் நான் இந்த சொத்து தான், அந்த சொத்துலாம் நான் சேர்த்துருக்கேன், இவ்வளவு சொத்துக்கள் நான் குமிச்சதுக்கு காரணம் என்னுடைய இந்த யோக தசை தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதற்கெல்லாம் காரணம் இதுதாங்க. அப்போ நீங்கள் என்ன பாயிண்ட்டுக்கு வரணும்? அதே போல் ஒரு ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். 9க்கும் 10 யோகம், இது போன்ற யோக கிரகங்களுடைய அந்த யோகாதிபதியோட திசைகள் நடைமுறையில் வரக்கூடிய காலங்களையும் கடுமையான சொத்துக்கள் சேரும். அதேமாதிரி செவ்வாய் சுபத்துவம் அடைந்து திசை நடத்தக்கூடிய காலங்கள்லையும் அந்த சொத்துக்கள் அதிகப்படியாக சேரும். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் மகாதன யோகம் என்று சொல்லக்கூடிய 2, 9, 11 இவர்களுடைய இணைவை பெற்ற ஜாதகம், இவர்களுடைய இணைவை பெற்ற ஜாதகம், லக்னாதிபதி பலம் பெற்ற ஜாதகம், அதே காலகட்டத்தில் யோக தசையும் நடைமுறையிலே வரக்கூடிய ஜாதகம்,
கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சொத்துக்களை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த சொத்துக்கள் நீடித்த நிலையான பல தலைமுறைகளுக்கு தொடர்ச்சியாக அவருடைய பிள்ளை அப்படி எவ்வளவு பேர் எது பண்ணாலுமே அது கரையாது அப்படிங்கிற அளவுக்குலாம் சொத்துக்கள் வச்சுருக்காங்கல்ல. இவங்களுடைய ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 2-9-11 தொடர்பானது இருக்கும். 2-9-11 தொடர்பு இருந்து இதே காலகட்டத்தில் அந்த 2ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதி 11ஆம் தசைகள் நடைமுறையில் வரும். அந்த 2-9-11ஆம் அதிபதிகள் கண்டிப்பாக 6-8-12ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க மாட்டார்கள். ப்ளஸ் சுபத்துவம் அடைந்திருப்பார்கள். கடுமையான சுபத்துவம் அந்த கிரகம் பாதிக்கப்படாமல் இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது தான் இது போன்ற சொத்து பத்துகள் அதிகப்படியாக சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையை தருகின்றார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எல்லோருக்கும் இந்த அமைப்பு வருவதில்லை. இதை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஆய்வு பண்ணுங்கள். செவ்வாய் நன்றாக இருக்கின்றாரா? செவ்வாய்னு சொன்னால் சொத்து, செவ்வாய்னா இடம், செவ்வாய்னா பிளாட்டு, செவ்வாய்னா மிகப்பெரிய காலி மனை, செவ்வாய்னா ரியல் எஸ்டேட்டு. அப்போ செவ்வாயினுடைய அமைப்பு தான் இங்கே சொத்துக்களாக வருகின்றது. அதே நேரத்தில் லக்னமும் லக்னாதி, உதாரணத்திற்கு ஒருவர் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காரு, அவருக்கு 2-9-11 காம்பினேஷன் நீங்கள் என்ன எடுப்பீங்க? 2ஆம் தேதி 9ஆம் தேதி ஒருவரே தான். யார்? சுக்கிர பகவான். 11ஆம் தேதி சந்திரன். சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் வருது. இதில் லக்னாதிபதி பலமாக இருக்காரா அப்படின்னு பாருங்கள். லக்னாதிபதி இந்த 2-9-11ஆம் அதிபதியோடு தொடர்பில் இருந்து இந்த இடத்துல யோக தசைகள் நடைமுறை வருதா? யோக தசைகள் கன்னி லக்னத்துக்கு என்னென்னலாம் யோக தசைலாம் வரும்? சுக்கிர பகவானுடைய தசை யோக தசை, புதன் பகவானுடைய தசை யோக தசை, சனி பகவானுடைய தசை யோக தசை. இந்த 3 தசையும் அற்புதமான யோக தசை. அப்போ இது போன்ற யோக தசைகள் நடைமுறை வரும்போது கண்டிப்பாக லக்னாவுடைய வலுவை பொறுத்து சொத்துக்கள் சேரும். அது கூடுதலாக சேரலாம், குறைவாக சேரலாம். லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப பலம் பெற்று இருக்கும்போது அந்த சொத்துக்களுடைய தன்மையானது அதிகரிக்கக்கூடிய அமைப்பானது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். நீடித்த நிரந்தர சொத்துக்கள் தன்னுடைய சந்ததிகளுக்காக ஒருவர் சேர்க்கின்றார் என்றால் அவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் பலம் பெற்று இருக்க வேண்டும். அதுபோல அவருக்கு யோக தசைகள் என்று சொல்லக்கூடிய தர்மகர்பாவுடைய தசைகளோ அல்லது இந்த 2-9-11 காம்பினேஷன் உள்ள மகாதன யோக கிரகங்களுடைய தசைகளோ நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை, ஒரு சொத்துக்களை அவர் பெறக்கூடிய அமைப்பாக அந்த ஜாதகமானது இருக்கும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுளோட சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கு பயன்பட ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.